அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்ப மன்னிய ஆகமப்படியால் மாமுனிவர் அச்சித்து அங்கு என்னுடைய நாயகனே அச்சித்து இங்கு என்னுடைய நாயகனே இது செய்தார் தமைக்கானே என்னுடைய நாயகனே இது செய்தார் தமைக்கானேன் உன்னுடைய திருவருளால் ஒளித்து அருள வேண்டும் என. இப்படி ஒவ்வொரு நாளும் சிவகோசரியாருடைய பூசையும் தென்னனாருடைய பூசனையும் அந்நிலையில் அந்நெறியில் நடக்குது. இவர் வைத்துட்டு போக வேண்டியது அவர் சுத்தம் பண்ண வேண்டியது, வச்சுட்டு போக வேண்டியது அவர் சுத்தம் பண்ண வேண்டியது. இது அப்படி தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்த நிலையில் 5 நாள், இப்போ 5ஆம் நாள் இரவு அப்படி கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா அவருடைய வழிபாடு மொத்தம் 6 நாள். 5 நாள் பூசை முடிஞ்சிருச்சு. தென்னனார் 5 நாள் பூசை பண்ணிட்டார். சிவகோசரியார் எத்தனை நாள் பூசை பண்ணார் தெரியல, நாள் கணக்கு சொல்லப்படல். அவர் உபகாலமாக பண்ணிட்டு இருக்கிறார். மறை முனிவர், மாமுனிவர் அப்படி சொல்லப்பட்ட தவ முனிவர். எனவே ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கிறார். அப்படி அவருக்கு ரொம்ப காலமாக செய்து கொண்டு இருந்தவருக்கு இறைவன் கனவில் காட்சி தருகிற வாய்ப்பு இப்போ தான் கிடைக்க போகுது. பலகாலம் பூசை பண்ணவருக்கு கனவுல கிடைக்கிற வாய்ப்பு இப்போ தான் கிடைக்க போகுது. அவருக்கு சிவம் நேரே காட்சி தருகிற அனுபவம் தென்னனாருக்கு நிகழ இருக்கார். உயிர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அனுபவம்ங்க. அந்த அனுபவம் நாம் பார்க்குற புறத்தோற்றத்தில் வைத்து அளவிட முடியாது. இவர் ஒரு வேடர், அவர் ஒரு சிவபூசை செய்கின்ற சிவகோசரியார். ஆனால் இவருக்கு கனவு காட்சி தான் அவருக்கு நனவு காட்சி, அவருக்கு ஆனந்த அனுபவம். இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, இவரால் அவருக்கு வாய்ப்பு. எனவே நீங்கள் புறத்தோற்றத்தை வைத்து கொண்டு யாரையும் எடை போட்டு விட முடியாது. அதே மாதிரி முன்ன நான் எவ்வளோ நாளாக வந்திருக்கேன் தெரியுமா? சீனியர் தெரியுமில்ல. நான் சீனியர் ஜூனியர்லாம் பக்தியில் வேலைக்காக, ஜூனியருக்கு சீனியருக்குலாங்க, உலகியலுக்கு தான் சீனியர் ஜூனியர்லாம். பக்தியில் அருள் அனுபவம் தான் பேசு. அதில் அது இருக்கணும். சிறிய வயதிலேயே இறை அனுபவம் வரலாம், வயதானவங்க வராமல் இருக்கலாம். ஆனால் கோயிலுக்கு என்ன கேட்டால் நான் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து போயிட்டுருக்கிறேன், எனக்கு தெரியாத அந்த கோயிலை பற்றி அவனு பேசலாம். அதெல்லாம் வேறு, அது உலகியலுக்கு பொருந்தும், அருளுக்கு அது முற்றிலும் பொருந்தாது என்பதை இதெல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஆனால் சொன்னார் அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்ப. அதாவது இங்கே அன்பர் யார்? தின்னனார். அவருக்கு என்ன தெரிஞ்சுதோ, தண்ணி ஊற்றுனார், பூ வச்சார், அப்புறம் அமுது ஊட்டுனார். சுவாமி தேனோடு கலந்தது தித்திக்கும், நேற்று கொண்டு வந்து மான், இன்னைக்கு அதை கொண்டு வந்தேன், இதை இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஊட்டியிருக்கிறார். எனவே அறிந்த நெறி பூசிப்ப. அவருக்கு என்ன தெரிஞ்சதோ தெரிஞ்சது. அப்போ என்ன இருக்குது பூசையில்? இதாங்க சிக்கல். நாம் ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் பூசை பண்ணணும், நீ 50 திரவியம் இல்லைன்னா பூசையே பண்ணக்கூடாது போட்டு பூசையை கேள்விப்பட்டோன்னே பயந்து அடித்து ஓடிப்போம். ஐயோ இத்தனை திரவியம் ஊற்றித்தான் அபிஷேகம் பண்ணணுமா? நல்ல நினைவில் வைத்து கொள்ளுங்க. அவரவருக்கு எது வாய்க்குமோ அது பூசை. நான் பல முறை சொல்லியாச்சு. யாரோ ஒருத்தர் சொல்லுகிறார் நினச்சி நாம் தடுவோம். உங்களுக்கு அது வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் எல்லா திரவியங்களும் வைத்து பூசை பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எல்லா திரவியத்தோடு தான் பூசை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா தான் தப்பு. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு இருக்கிறது. எல்லாம் வைத்து தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நூலில் பூசைக்கான விதியில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதே நிலையை நீங்கள் இப்போ நம்ம பெரிய புராணத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா சண்டேச நாயனார் பூசைக்கு கொண்டு வந்த பொருள் என்ன? அவர் பசுவின் பால் கொண்டு வந்தார். ஆத்தி மரத்தினுடைய அந்த நிழலில் வைத்து பூசை பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய இலை தளிர் முதலானவற்றை பறித்து கொண்டார். பிறகு என்ன வைத்திருந்தார்? அங்கே இருக்கக்கூடிய ஆற்று நீர் எடுத்துக்கொண்டார். அவர் வச்சு நீர் இருந்துச்சு,
பால் இருந்துச்சு, இலை பூ போன்றவை இருந்துச்சு. அவர்கிட்ட என்ன கிடையாது? அமுது கிடையாது அவர்கிட்ட. அவர் அமுது வைக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் கொண்டு வரல. சரி, வீட்டிலேருந்து அப்பா கிளம்புன உடனே ஏதோ அவள் வீட்டில் வச்சுருப்பாங்க, அவள் எடுத்து கொஞ்சம் மறைச்சி கட்டிக்கிட்டு கொண்டு வந்து அதை கொண்டாந்து தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு சாமிக்கு அவள் நைவேத்தியம் பண்ணாரா? பண்ணலை. ஏன் பண்ணலை? அவர் மாடு மேய்க்க வந்திருக்கிறார். அங்கே வரும்போது என்ன கொண்டு வந்தாரோ அதுதான் வச்சுட்டு, சரி நாள் சாமி உணர்த்தினார், இருக்கிறத வச்சு பண்ணார். 2வது நாளாவது பாத்திரம்னா எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டாமா? எங்கள் நாள் தான் போய் பசிட்டு நின்னார், பால் வந்துச்சு, சரி சிவபெருமான் பூசை பண்ண சொல்கிறாருன்னு கிடைக்கிறத வச்சு பூசை பண்ணார். அடுத்த நாள் போகும்போது என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு தட்டு, ஒரு மணி, ஒரு தூபக்கால், கொஞ்சம் திரி, கொஞ்சம் எண்ணெய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாடு மேய்க்க பைய ஜோல்னா பையை மாட்டிட்டு மாடு மேய்க்க. என்னடா பைக்குள்ள கற்பூரம் திரி, நீ மாடு மேய்க்கிற மாதிரி தெரியலையே எனக்கு ஒன்றும் அப்படின்னு பையன் வாங்கி வச்சுட்டு வேலையை நீ போ, இப்போ நான் வேற பார்த்துக்கிறேன் பண்ணியிருப்பானா இல்லையா? சிந்திக்கணுங்க. ஏன்னா இது அனுபவத்தை சொல்லுகிற நூல். எனவே அவருடைய பூசையில் பூ இருந்தது, நீர் இருந்தது, பால் இருந்துச்சு. உமையம்மை பூசை பண்ணாங்க, எல்லாமே இருந்துச்சு. சோடச்ச உபசாரம் என்ற வகையில் அடுக்கு தீபம், கலை தீபம், ஒற்றை தீபம். ஏன்? அம்மா பூசிக்காவே வந்தாங்க. அவங்க மட்டும் அல்ல, பரிவாரங்களோடு வந்து பணி சேர்க்க ஆட்கள் வேறு. அம்மா இப்படின்னு வந்தால் பூ கட்டி வச்சுருப்பாங்க. அம்மா அப்படி எடுத்து அப்படி போட்டால் போதும். அவங்க கட்டி போட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் இல்லை அவருக்கு. அம்மைக்கு சேடிமார்கள் இருந்தாங்க, எல்லாம் திரவி இப்படின்னு பார்த்தா திரவியத்தை கரைச்சி வச்சுருப்பாங்க, எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தால் போகிறோம். அதை மாரிலாம் அவங்க பார்த்துக்குவாங்க. சன்னிதானங்கள் செய்கிற பூசை மாதிரி. அப்படியா? உமையம்மா பண்ணுற மாதிரி சன்னிதானங்கள் பூசை பண்ணுறாங்க அப்படி சொல்லணும். அம்மா பண்ணுற மாதிரி தான். இப்போ ஏன் அவங்கெல்லாம் பூஜை பண்ணும்போது அவங்க மட்டுமா எடுத்துருப்பாங்க? கூட ஒரு 2 பேர் நிற்பான், பாத்திரத்தை இங்கே இப்படி கொடுக்குறக்கு ஒரு ஆள் நிற்பான், ஊற்றி முடிச்சு இப்படி தூக்கி போட்டால் பிடிக்கிறக்கு ஒருத்தர் நிற்பாங்க, அப்படி பிடிச்சிட்டு எடுத்து வச்சுருப்பான். இப்படியே அந்த பூசையை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே அவங்க பாட்டு பண்ணுவோம், அப்படி தூவம் அப்படிம்பாங்க, அடுத்து அப்படி அப்படி அப்படிம்பாங்க, டப்பு டப்பு டப்புன்னு பிடிச்சி வச்சுட்டு கீழே வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்? அது அம்மை பண்ண பூசை மாதிரி. ஆட்கள் நிறையா இருப்பதில் செய்கிற பூசை இது. ஆனால் இவங்க செய்தது எது? தன்னந்தனியாக உட்காந்து காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இல்லைங்களா? இவர் பண்ணிகிட்ருக்கிற பூசை விசார சருமனார் செய்த பூசையும் தின்னனார் செய்த பூசையும் எப்படிப்பட்ட அவங்க மட்டும் அவர் உண்டு நான் உண்டு, 2 பேர் தத்து ஒருத்தரும் இல்லை. அப்புறம் 2 பேரும் என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு பூசை பண்ணாங்க. அப்போ விசார சருமனாருக்கு 3 பொருள் தான் கிடைச்சிது. ஆனால் இவருக்கு 3 பொருள் இல்லை. பூ இருந்துச்சு, வாயில் நீர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திரு அமுது இருக்குது. இப்போ இவருக்கு என்ன கிடைக்கல? இவருக்கு பால் கிடைக்கல. அவருக்கு பால் இருந்துச்சு, திரு அமுது இல்லை. இவருக்கு திரு அமுது இருந்துச்சு, அவருக்கு பால் இல்லை. இவருக்கு 3 தாங்க. 2 பேரும் பூஜை பண்ணாங்க. இதுவும் பூஜை தான். திருமூலரை படிச்சிங்கன்னா 2 தான் சொன்னார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. பட்டினத்தார் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட ஒதுக்கி வச்சுருங்கன்ட்டார். ஏன்? நெஞ்சிருந்தால் போதுன்ட்டார். அவர் சொல்லார், பச்சிலை இருந்தால் போதும், ஒருவேளை பச்சிலை இல்லை என்றால் நீருண்டு, நீர் இல்லை என்றால் நெஞ்சுண்டுன்ட்டார். அவ்வளோ அவர் பாட்டு சொல்லுதுங்க. பூசைக்கு என்னையா வேணும்? பட்டியல் போட்டார், இதெல்லாம் வேணும். ஒரு வேளை கிடைக்கலன்னா அட போயா, எல்லாம் கிடைக்கல, தண்ணி கிடைக்காமலா போயிடும், பூ கிடைக்காமலா போயிடும், இலை கிடைக்காமலா போயிடும். ஏதோ ஒரு இலை கிடைக்கும், ஒரு பூ கிடைக்காம. சரி, இலையும் கிடைக்கல, பூவும் கிடைக்கல, என்னையா பண்ணுவேன்? சரி, குடிக்கிற தண்ணி இருக்குமில்ல, தண்ணி ஊற்றி கும்பிட்டு போனார். தண்ணியும் கிடைக்கலன்னா சரி, கிடைச்சதா நினச்சி நெஞ்சில் பூசை பண்ணிக்குவேன். அப்போ நெஞ்சு உண்டு என்பது பட்டினத்தடிகளுடைய திருவாக்கு. இப்படி பூசை வகை இருக்குது. நீங்கள் மறந்துருக்க, உங்களுக்கு பட்டினத்தார் போல் உங்கள் பூசை இருக்கலாம், விசார சருமர் போல் உங்கள் பூசை இருக்கலாம், கண்ணப்பர் போல் உங்கள் பூசை இருக்கலாம், இல்லை உமையம்மை போல் உங்கள் பூசை இருக்கலாம். இதில் எந்த பூசை தப்பு, எந்த பூசை சரி? எதுவும் தப்பு இல்லை, எதுவும் சரின்னு, எல்லாம் அவரவர் நிலையில் சரியே தான். எனவே நாம் இவர் இப்படி பண்ணுறாரு, அவர் பாருங்கள் எல்லாம் தங்க பாத்திரமாகவே வச்சுருக்கிறாரு, ஐயோ இவர் எல்லாம் வெள்ளியாகவே வச்சுருக்கிறாரு, நாம் பாரு இத்தனை ஒடுங்கி போனது வச்சுருக்கிறவன். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பேருக்கு வெளியில் நமக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்கு வச்சுருக்கிறது.
ஏன் இந்த பித்தளையோ செம்போ வச்சுன்னா கழுவிட்டே கிடக்கணும். இது எங்கே போகிறா ரெண்டு நாள் கழுவுனா 3ஆம் நாள் கரையேன்னு ஆகி போயிடும். என்னடா அப்படி ஆகி போச்சுன்னு பார்த்தா எத்தனை நாள் ஆச்சு. நாம் ஒரு நாள் மறந்துருப்போம், அன்றைக்கி இங்கே ஒருத்தர் வந்திருப்பாங்க, இது தட்டை கூட கழுவுது இல்லையாட்டு இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நம்ம கழுவி வச்சுருக்கிற அவர்கிட்ட விளக்கமாக சொல்லிட்டு இருக்க முடியும், அது சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தோம்னா சரி கொஞ்சம் வெள்ளியில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரே மாதிரி இருக்குமே, அப்போ வெள்ளியில் வாங்கி இதெல்லாம் நமக்கு தானுங்க. சாமி ஐயோ வெள்ளியில் பூசை பண்ணுறான், இவன் தங்கத்தில் பூசை பண்ணுறான், சாமி பார்த்து முண்டப்பண்ண ஏதாவது அருள் செய்வாரா என்ன? நெஞ்சை மட்டும்தான் பார்ப்பான். நீ எதை திரவியமாக விடுகிறாய் என்பது பார்ப்பதில்லை, உன் நெஞ்சுக்குள்ள அன்போடு விடுகிறாயா என்பது மட்டும்தான் முக்கியம். எனவே உங்களுக்கு அதுக்காக நான் விரிந்து பண்ணாதீங்கன்னு சொல்லலை, மறந்துடக்கூடாது. உங்களுக்கு வசதி இருக்கிறது, நேரம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்குதுன்னா எல்லா திரவியங்களும் கொண்டாடுங்க, தப்பே இல்லை. ஆனால் அப்படி செஞ்சால் தான் பூசைன்னு சட்டத்தை உருவாக்காதீங்க. இவ்வளோ அப்படியும் செய்யணும் வாய்ப்பு இருந்தால். ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணும் விதிச்சிட்டிங்கன்னா, ஐயோ நாள்தோறும் இது வேறு மஞ்சத்தூள், திருமஞ்சனம், சந்தனம், பன்னீர், ஊதுபத்தி, கற்பூரம் பட்டியல் போட்டு பார்த்தா மாதத்துக்கு இதுக்கே ஒரு பட்ஜெட் ஆகும் போல் தெரியுது. இந்த பூசையை வாங்கி போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நின்றுட்டு இருந்தால் பூசையே பண்ண வேண்டாம்னு நினச்சிடுவோம். அது வேறு செலவாக மாட்டிருக்குது. அப்போ நமக்கு செலவு காசு இல்லாத என்ன பண்ணுவான், இதெல்லாம் இல்லை போலுக்கு நமக்கு பேசாமல் கம்முனு சமையை தீர்த்து வாங்கினா இதே போதுன்னு நின்றுவானா இல்லையா? எனவே அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் எல்லாம் பண்ணுங்க, இல்லையா இருக்கிறது எதுவோ அதை பண்ணுங்க. ஆனால் பண்ணணும், அதான் முக்கியம். நீங்கள் ஒரு தண்ணி ஊற்றுனாலும் சரி, தண்ணியாவது ஊற்று கடைசி பட்சத்தில். இதுதான் நம்ம நூல் சொல்லி இருக்கிறதே ஒழிய தண்ணி ஊற்றுனா பத்தாது அப்படின்னு நூல் சொல்லவே இல்லை. மறந்துடாதீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லலாம், அது அவங்க விருப்பம். ஆனால் நீங்கள் வாங்குற உங்கள் அறிவுக்குள்ளே தெளிவாக வாங்கிக்கணும். இத்தனை வகையான பூசை இருக்கிறது, அது உங்களுக்கான வகை எதுவோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்க. தேர்வு செய்து அதற்கேற்றாற் போல வழிபாடு பண்ணுங்க. இதை ஏற்று அருள்பாலிப்பவன் இறைவனை ஒழிய வேடிக்கை காண்பவர்கள் அல்ல என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இவ்வாறு என்ன பண்ணுறாரு, அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி, அவருக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்ச மாதிரி பண்ணினாருங்க. என்ன அழகு தெரியுங்களா? அப்போனே இருந்தோம் திருவருள் அவர் அறிவுக்குள்ளே எதை அறிவுறுத்தியதோ அந்த அறிவுறுத்திய நெறியில் பூசை பண்ண. நான் செய்தேன்னு அவர் பண்ணலை, அறிந்தவாறு திருவருள் அறிவித்தது, அறிவித்ததை அறிந்தார், அறிவித்ததை அறிந்து அறிந்தவாறு செய்தார். சைவ சித்தாந்தம் அறிந்தவாறு செய்தல் அர்த்தம். திருவருள் அறிவிக்க, அறிவித்ததை அறிந்தவாறு செய்தல். நமக்கு திருவருள் அறிவிக்க, நமக்கு அறிந்தவாறு செய்வது. அறிவித்ததை அறிந்தவாறு செய்வதில்லை, நமக்கு அறிந்தவாறு செய்வது. நமக்கு எப்படி தெரியுமா, அப்படி அறிவித்த மாதிரியே அறிந்து கொள்கிற பக்குவம் நமக்கு இல்லையே. அறிவித்த மாத்திரத்தை அறிகிற பக்குவம் நமக்கு இருக்குது, அதுவும் இல்லை. எனவே நம்ம பக்குவம் வேறு, தின்னனாரின் பக்குவம் வேறு. அந்த பக்குவத்தில் ஒரு மலைனா நாம் மடு பாதாளத்தில் கிடக்கிற நாம், அவர் மலையாக நிற்கிறார் அந்த பக்குவத்தில். எப்படி போய் ரெண்டும் ஒன்றாகும்? ஆகாது. இருந்தாலும் அப்படி பார்க்குறோம், நம்ம படிக்கிற வாய்ப்பாது சாமி நமக்கு இந்த பிறவியில் கொடுத்தாரே அப்படின்னு நம்ம கருதி கொள்ளும். எனவே அந்த வகையில் அறிந்த நெறி பூசிப்ப, இப்படி அவருக்கு திருவருள் உணர்த்திய வண்ணம் அறிந்தவாறு பூசை. இதே அறிவுறுத்தல் தான் சிவகோசரியார். இப்போ சிவபெருமான் தான் 2 பேர்த்துக்கு அறிவிக்கிறாருங்க. ஒருத்தருக்கு விலங்குகளை எல்லாம் கொண்டாந்து உணவு ஊட்டுன்னு சொல்கிறார், இன்னொருத்தருக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக கொண்டாந்து வைய, தயிர் சாதம் கொண்டாந்து. ஏன், இவர் செய்த தவத்துக்கு அவருக்கு காட்டும் உபகாரம் வேறு, இவருக்கு காட்டிய உபகாரம் வேறு. அப்போ அவரவர் பக்குவத்துக்கு சிவம் அறிவிக்கும். 2 பேர்த்துக்கு அறிவிப்பது சிவம்தான். சிவகோசரியாருக்கு அறிவிப்பதும் சிவம்தான், தின்னனாருக்கு அறிவிப்பதும் சிவம்தான். நாம் தின்னனாரா சிவகோசரியாரா? ஏதோ ஒரு பக்குவத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒன்று நமக்கு அறிவிச்சு நாள்தோறும் அவரு நமக்கு சொல்லி கொடுத்துதான் இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நான் படித்தேன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் படிக்கல, அவர் சொன்னார், அவர் சொன்னதுனால தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு அந்த அறிவு வருவதில்லை. எனவே அது நம்ம நிலை. எனவே அறிந்தவாறு அவர் பூசிக்க மன்னிய ஆகமப்படியால் மாமுனிவர் அர்ச்சித்து, அவர் அந்த ஆகம முறைப்படி
முன்ன சொல்லிட்டார் முதல்லையே, தூய்மை செய்து நீராடி விட்டு பவித்திரமாம் பூசை செய்து அப்புறம் மீண்டும் அந்த பெருமானுக்கு. ஏன்னா இப்போ ஒரு நாள் பார்த்தாரு, ரெண்டாவது நாள் பார்த்தாரு, எப்படியும் பண்ணி வச்சுருப்பான்னு மாற்று உடையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போய் குளிச்சுட்டு வந்து, சரி இப்போ அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புறப்பட்டே வந்திருப்பாரா இருக்கும். எப்படி முத நாள் தான் உரிய நேரத்துக்கு வரணும் வந்திருப்பார். தாமதமானதை பொறுத்து என்ன பண்ணியிருப்பார், இரண்டாம் நாள் அந்த வழிபாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் தயாராகிருப்பார். மூணாம் நாள் வரும்போது எப்படியும் வேடன் ஏதோ பண்ணி வச்சுருப்பான், நான் போய் சுத்தம் வேறு பண்ணணும், அதனால் புறப்படும் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து முன்னாடி புறப்படலாம், அப்படி புறப்பட்டான வந்திருப்பார். இப்படி ஆகம முறைப்படி திருவருள் உணர்த்திய நெறியில் சிவகோசரியார் பூசை செய்து அர்ச்சனை பண்ணி முடிச்சிட்டார். எது 5வது நாள் பூசையை அர்ச்சனை முடிச்சிட்டார். எனவே மாமுனிவர் அர்ச்சித்து சாமி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார். கடவுளே ஏயா இப்படி நடக்குது, நாம் போவோம் இல்லையா, ஏன் சாமி இப்படி நடக்குது அப்படி. நாம் என்ன வீட்டில் பேசிட்டு, இப்போ சாமிகிட்ட பேச மாட்டோம், அவர் சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். எப்பா இப்படி ஒருத்த பண்ணுறானே, நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இதை ஒரு தீர்வு கொண்டு வரவே மாட்டியா நீ அப்படின்னு ஒரு சிவலிங்க திருமேனியை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாருங்க. எவ்வளோ பக்குவம் இருக்குன்னு நினச்சி பாருங்க. நாமெல்லாம் அந்த பேசுமா என்ன, பூஜையெல்லாம் பண்ணுவோம், அது பேசுறதுக்கு வராதே நமக்கு. ஏங்க அங்கே போய் இன்னும் பேசிக்கிட்டு பாருங்க, லூசுன்றுவாங்க 4 பேர் நம்மளை பார்த்து. எங்கேயா யார்கிட்டயா பேசிக்காரு, ஒரு சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. சாமி ஐட்டியா, இவனும் சாமி தான் கும்பிட்டு நிற்பான். ஆனால் நீங்கள் சொன்னது சாமி அருமை சரி ஆகட்டும், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க, நீங்கள் போகும்போது ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாலும் என்ன நினைப்பீங்க, 10 அடி தள்ளி நின்றுக்கலாம், ஒரு லூசுன்னு பேசிகிட்டு இருக்குது பாரு அப்படின்னு நினச்சிட்டு நாமளே ஜர்க்காகி நின்றுக்குமா இல்லையா. நான் உடனே பார்த்து என்ன அன்பு பாருங்க, ஐயோ இந்த அன்பு வரலையேன்னு அழுதுட்டுருப்போம். 2 அடி தள்ளி நின்றுக்குவோம், ஒரு போட்டு முதல்ல அந்தாண்ட போட்டு அப்படின்னு நிற்போம். ஏன் இதாங்க உலகியல். ஏன் அவன் மீது பித்துடையவர்கள் நமக்கு பைத்தியக்காரராகத்தான் தெரிவாங்க. அப்போ நீங்கள் இறைவன் மீது பித்துடையவராக இருந்தால் உங்களை உலகம் என்ன சொல்லணும், பைத்தியன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் 35 மார்க் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இன்னும் என்னை யாரும் அப்படி சொல்லலீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தேர்ச்சி வரலன்னு அர்த்தம். அவளை பார்த்து யாராவது லூசு பைத்தியம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு வீட்டில் பையனோ பொண்ணோ பேரனோ பேத்தியோ கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் ஒரு சர்டிஃபிகேட் பண்ணணும். அவங்க சர்டிஃபிகேட் பண்ணால் தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஓ நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு. அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். உங்களை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற முடியாது. எனவே என்ஓசி கிடைக்காது. முதல்ல எந்த என்ஓசி வாங்கணும், மறந்துடாதீங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுமா இல்லையா, அது மாதிரி இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டால் தான் அங்கே அங்கீகாரம் கிடைக்கும். அவங்க எப்படி கையெழுத்து போடுவாங்க, இதெல்லாம் தெரியுது பாருங்க தான் அப்படின்னு நம்மளை போட்டு திட்டணும். அப்படி திட்டுனா தான் ரைட் நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னு நமக்கு நாமே தெரிவுபடுத்தி கொள்ளலாம். எனவே அந்த வகையில் இப்போ சொல்கிறாரு, மன்னிய ஆகமப்படியால் மாமுனிவர் அர்ச்சித்து இங்கு என்னுடைய நாயகனே, சாமிகிட்ட கேட்குறார், என்னுயிர் தலைவா என்னுடைய நாயகனே. அவரும் அப்படித்தானே கேட்டார் பெருமான்ட்டு, அவரும் அன்பு தான் செலுத்துறார். இவரும் கேட்குறார் என்னுடைய நாயகனே. தேவாரத்தில் எத்தனை இடங்கள், பிறையாரும் ஜடையும் பெருமான் மறையார் வானவனே மறையும் பொருளானவனே கரையாரும் விடற்றாய் கடவுதனில் வீரட்டத்து எம் இறைவா என் அமுதே
எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார் கடவுள்ல, இறைவா என் இடத்துணையே, என் துன்பத்துக்கு நீதான் என் துணையாக இருப்பவன், என் இடர் நீக்குகிற துணை நீ. எனவே நம் பெருமக்கள் எப்படி கதறி இருக்கிறார்கள். அது மாதிரி சிவகோசரியார் அந்த பெருமானை பார்த்து என்னுடைய நாயகனே, இறைவா, அம்மா, அப்பா, என் தலைவனே அப்படின்னு அழுது நிற்கிறார். என்னுடைய நாயகனே, இது செய்தார் தம்மை காணே. யாரோ ஒரு பாவி, ஒரு கொடுமைக்காரன் அப்படின்னு அவருக்கு தெரிந்த மொழியில் அவருக்கு தெரிந்தவாறு பழித்தும் இழித்தும் ஒரு பாவி இப்படி பண்ணுறானே கடவுளே, எனக்கு கொஞ்சம் காட்டிய அவனை. ஏன் நான் சொல்கிறேன், நீ தான் சொல்ல மாட்டேங்கிற, நானாவது சொல்கிறேன், டே இப்படிலாம் பண்ணாதையா, ஏயா இப்படி பண்ணி உசர வாங்குற, இதெல்லாம் சாமிக்கு வைக்கக்கூடாதுயா, நீ தின்னுட்டு போ, அதே கூட சாமிகிட்ட வைக்கிற அப்படின்னு நானாவது சொல்லுவனே, எனக்கு கொஞ்சம் அவனை காட்டு சாமி. ஒரு மனசு பொறுக்கலை. 5 நாள் வச்சு எடுத்தாச்சு. 6வது நாள் 5வது நாள் இரவு அவர் பூசையில் என்ன கேட்குறாரு, சாமி இதை செய்தவனை எனக்கு காட்டு. அவர் கேட்டது அவ்வளோதான் கேட்டார் பாருங்க. உன்னுடைய திருவருளால், ஏன் நாயகனே இது செய்தாதம்மை காணேன், நான் வரும்போதெல்லாம் இருக்க மாட்டேங்கிறான், கண்ணிலே பட மாட்டேங்கிறான், அவருக்கு தெரியல அவர் வேட்டைக்கு போயிருக்கிறார். எனவே நான் என் கண்ணில் படாமல் இருப்பதுனால நீ என்ன பண்ணு, எனக்கு கொஞ்சம் காட்டியா அவனை. உன்னுடைய திருவருளால், ஒரு அருமையான நுட்பம். ஏன் அன்புடையவரை திருவருள் உணர்த்தினால் தான் காண முடியும். அவர் அன்புடையவராச்சா, திருவருள் பெற்றவராயிற்றா. எனவே அவரை சும்மாலாம் பார்க்க முடியாது, என்ன இருக்கணும், திருவருள் வேணுமையா. அதனால் கேட்குறார், உன்னுடைய அருளால் கொஞ்சம் காட்டு அவர். அப்போ சாதாரண உயிர், தவமுடைய உயிர் சிவகோசரியார், சிவஞானியாக நிற்கிறார் கண்ணப்ப நாயனார். அந்த சிவஞானியை ஒரு சாதாரண உயிர் காணணும்னா அருள் வேணும். எனவே உன்னுடைய அருளை கொஞ்சம் கூடியா, அவர் யாருன்னு தான் நான் பார்க்குறேன். நான் சொல்ல கொஞ்சம் நமக்காக அப்படி சொல்லிடுறேன். அவர் அப்படி கேட்டுப்பாரு, அவன் அந்த பாவி யாருன்னு கொஞ்சம் காட்டு அப்படின்னு அவர் நினைக்கிறார். உன்னுடைய திருவருளால் ஒழித்து அருள வேண்டும். இது விண்ணப்பம். ஒரு வார பூசையை முடித்து விண்ணப்பத்தை பண்ணிட்டு ரொம்ப வேதனையோடு, நீங்கள் ரொம்ப ஆழமாக படுகிறவங்க வேறு எங்கேயும் நொந்து கொள்ள முடியாதுங்க. நம்ம நூல் சொல்லும், ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது என் யாம் பிறரை நொந்து. யாரை நொந்து என்னங்க, எல்லாரும் பண்ணுறார், நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நொந்து திருவருள் 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 அப்படின்னு நினச்சிட்டு வர வேண்டியதுதான். ஏன் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற தவிப்பு. அதனால் எனக்கு எப்படியாவது காட்டி ஆவறேன் அப்படின்னு கேட்டுட்டார். அதை தடுக்கணும்னு கேட்கல அவர், காட்டு. இதுதான் ரொம்ப, நாம் என்ன கேட்குறோமோ கேட்குறத சாமி கொடுப்பார். அதை ரொம்ப நினைவு வைத்துக்கணும். இப்போ காட்டுன்னு கேட்டுட்டார். ரொம்ப வருத்தத்தோடு தன்னுடைய இடத்துக்கு வந்து திரும்பியாச்சு. மாலை பொழுது வந்துச்சு, இரவு உறக்கத்துக்கு போகிறார். இவர் இங்கே வந்து 5வது நாள் பூசையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இரவு முழுக்க அப்படியே கண்கூடாமல் சாமி பார்த்து காவல் காத்து கொண்டு அப்படியே அசதியே இல்லாமல் ஆனந்தத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு 5 நாள் அவருக்கு நாள் கணக்கெல்லாம் தெரியாது. நம்ம கணக்கில் தான் 5 நாள் இருக்குது. அவருக்கு நாள் கணக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனந்தமாக நிற்கிறார். அவருக்கு இரவு பகல் நாள் ஒன்றுமே தெரியல. அப்படி நின்று கொண்டு இருக்கிற நிலையில் என்ன நடக்கிறது சொல்லார்.